வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுகிறாரா, அவரது வங்கி கணக்குகள் முடக்கப்படுமா என்ற தகவல்தான் தற்பொழுது வெளியாகியுள்ளது. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு கடந்த ஆட்சியில் செய்த முறைகேடுகள் ஒவ்வொன்றும் வெட்ட வெளிச்சத்தில் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த வகையில் கடந்த திமுகவின் ஆட்சியில் மிகப்பெரிய ஊழல்வாதியாக செந்தில் பாலாஜி KN நேரு இருந்ததாக புகார்களும் எழுதப்பட்டது. அமலாக்கத்துறை அதிகாரிகளால் அந்த விசாரணை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. வங்கி கணக்குகள், செந்தில் பாலாஜியின் வங்கி கணக்குகள் முடக்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. ஸ்டாலின் அவர்களுக்கு இதுதான் மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறியுள்ளது. திமுகவை பொறுத்தளவிற்கு எப்படியாவது இரண்டாவது முறை ஆட்சியை அமைத்து விடுவோம், திமுக வரலாற்று சாதனை படைத்துவிடும் என்று மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் நிச்சயம் அவர் எதிர்பார்த்த அளவிற்கு மக்கள் ஆதரவுகளை திமுகவிற்கு கொடுக்கவில்லை. மாறாக ஊழல் பட்டியலில் முதலிடத்தில் திமுக தான் இருந்துள்ளது. அமைச்சரவையில் கடந்த 34 கேபினெட் அமைச்சர்கள் பெயரும் இடம்பெற்று ஸ்டாலின் அவர்களை வசமாக சிக்க வைக்கக்கூடிய வகையில் தான் ஊழலை செய்து திமுக தற்பொழுது எதிர்க்கட்சியாக வந்துள்ளது. அமலாக்கத்துறை அதிகாரிகளும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். ஸ்டாலின் அவர்கள் அவசர ஆலோசனைகளை நடத்தி, ஏன் தவறு செய்தீர்கள், மக்களுக்கு நன்மை செய்யாமல் அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்யாமல் கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு தோல்வியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைத்துவிட்டீர்கள். புதிய இளைஞர்களையும் மாணவர்களையும் தற்பொழுது திமுகவில் அடுத்த கட்ட முக்கிய பொறுப்புகளை நான் உருவாக்கப் போகிறேன் என்பதையும் கடிந்து கொண்டார் ஸ்டாலின் அவர்கள். மேலும் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் பலரது பெயரும் இடம்பெற்றுள்ள அமலாக்கத்துறை அதிகாரிகளது லிஸ்டில் கைது நடவடிக்கை மேற்கொண்டாலோ, உங்களது வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டாலோ யாரும் போட்டுவிடக்கூடாது, மாட்டிவிடக்கூடாது என்பதை தற்பொழுது தெரியப்படுத்தியுள்ளார். ஏனென்றால் திமுகவின் மாஜி அமைச்சர்களை பொறுத்தளவிற்கு ஒருவரை தொட்டு ஒருவர் ஊழல் என்பது பரவிக்கொண்டேதான் இருக்கும். ஒருவரது ஊழல் என்பது 34 மாஜி அமைச்சர்களது பெயரும் அதில் அடங்கும் என்ற காரணத்தினால் வாயவே திறக்கக்கூடாது என்பதையும் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. மிகப்பெரிய அளவிலான ஊழல்கள். செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்குத்துறை ஆயத்திரு அமைச்சராக செயல்பட்ட பொழுது டிரான்ஸ்ஃபார்ம் கொள்முதல்களில் சுமார் 450 கோடியும், மின்சாரத்துறையில் மிகப்பெரிய ஒரு முறைகேடும், டாஸ்மாக் துறையில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மதுபான பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வாங்கியதும், அந்த பாட்டிலுக்கான 10 ரூபாய் என்பது நேரடியாக அரசிற்கு செல்லாமல் கோபாலபுரத்திற்கு சென்றதாகவும், இதன் மூலம் வருடம் பல 100 கோடிகள் இவர்கள் லாபம் அடைந்ததாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. திமுகவில் செந்தில் பாலாஜி அவர்கள் குடும்பமாக திமுகவில் இருந்தவர்கள் கிடையாது. அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் வந்தவர்தான் செந்தில் பாலாஜி அவர்கள். அதிமுகவிலேயே பல 100 கோடி மோசடி செய்த வழக்கில் அமலாக்கத்துறையில் அவரது பெயர் சிக்கியுள்ளது. அப்பொழுதே செந்தில் பாலாஜியின் வீடு, அலுவலகங்கள், பண்ணை வீடுகள் அனைத்திலும் சோதனைகளை நடத்தி அப்பொழுதே அவரது வங்கி கணக்குகளையும் முடக்கியதும் குறிப்பிடத்தக்கது. அவரது வீட்டில் இருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் தான் திமுகவிலும் அவர் சேர்ந்த பிறகு, அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு மீண்டும் ஊழலை செய்கிறார் என்று அவரை 15 மாதங்கள் புழல் சிறையில் அப்பொழுது அடைத்தார்கள். தற்பொழுது பல நிபந்தனைகளில் ஜாமீனில் வெளிவந்துள்ள செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் தவறுகளை செய்து வருவதால் நிச்சயம் இவருக்கு இனியும் நாம் பொறுமையாக இருக்கக்கூடாது. இவரது தவறுகளை இனியும் இவர் திருத்தப் போவது கிடையாது. இவருக்கான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும். தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் எம்எல்ஏவாக இருப்பதன் காரணமாக எம்எல்ஏ மற்றும் எம்பிக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் அனைத்து ஆதாரங்களையும் கொடுத்து கைது நடவடிக்கை மேற்கொள்வதற்கான அந்த சம்மனையும் தற்பொழுது எதிர்பார்த்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் தமிழக அரசியலில் செந்தில் பாலாஜி அவர்கள் மூலமாகவே பல
மாஜி அமைச்சர்கள் சிக்குவார்கள். ஸ்டாலின் அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு தலைவலியாகவும் தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடியாகவும் அமையும் என்ற செய்தியாக நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் கோபாலபுர குடும்பத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் மிக முக்கியமான நபராக இருந்தார். சபரீசனுக்கு நெருக்கமாகவும் உதயநிதிக்கு நெருக்கமாகவும் ஏன் ஸ்டாலினுக்கு கூட நெருக்கமாகவும் இவர் இருந்தார். மேலும் இவர் அதிமுகவில் இருந்த பொழுது ஸ்டாலின் அவர்கள் கரூரிலேயே மேடை போட்டு செந்தில் பாலாஜியே அப்பொழுது மிகப்பெரிய அளவில் விமர்சனங்களையும் செய்தார். ஆனால் அதிமுகவில் இருந்து ராஜினாமா செய்து திமுகவில் இணைந்த பிறகு நல்லவராக மாறிவிட்டாரா செந்தில் பாலாஜி என்ற கேள்விகளையும் மக்கள் கேட்கவும் ஆரம்பித்தார்கள். இதற்கு ஸ்டாலின் அவர்களிடம் எந்த ஒரு பதிலும் இல்லை. ஆட்சி அமைந்த பிறகு முக்கியமான 2 இலாக்காவையும் செந்தில் பாலாஜியிடம் தாரை வார்த்து கொடுத்தார். அதுதான் மின்சாரத்துறை, மதுவிலக்கு, ஆயத்தீர்வுத்துறை. இதில் பதவியேற்ற 2வது வாரத்திலேயே டெண்டர்கள் ஊழல் முறைகேடு போன்றவைகளை செய்து மக்கள் மத்தியின் வரிப்பணங்களை மிகவும் மோசமான முறையில் செலவழித்தார் செந்தில் பாலாஜி என்ற குற்றச்சாட்டுகளும் அவரது மீது பதிவு செய்யப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தும் திமுக தோல்விற்கு மாஜி அமைச்சர்கள் செய்த தவறுகளை முக்கியமான காரணம். இனியும் திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடாது என்ற குற்றச்சாட்டுகள் அப்பொழுதே எழுந்தது. மேலும் சரியான நேரத்தில் விஜய் அவர்களது அரசியல் பயணம் புதிய கட்சியை தொடங்கியது, திமுகவை விமர்சனம் செய்தது. தற்பொழுது முதல்வராக கூடிய வாய்ப்பை மக்கள் ஏற்படுத்தியுள்ளனர். திமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டார் விஜய் அவர்கள். அதே சமயம் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் செய்த தவறுகளை அனைத்தையும் சுட்டிக்காட்டி ஆட்சியை இழக்கக்கூடிய வகையிலும் அமைத்துவிட்டார். ஒட்டுமொத்தமாக திமுக இனி அரியணையில் வருவதை கடினம். செந்தில் பாலாஜியை போல மாட்சி அமைச்சர்களாக இருக்கக்கூடிய KN நேரு, பொன்முடி, தங்கம் தென்னரசு, துரைமுருகன் இவர்களது பெயரும் தற்பொழுது வசமாக சிக்கியுள்ளது. செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு வேளை வாக்குமூலங்களை கொடுத்தார். அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா? நேரடியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் டெல்லியில் இருந்து காவல்துறைகளை வரவழைத்து ஸ்டாலின் அவர்களது வீட்டிற்கு சோதனைகளை நடத்துவதற்கு கூட அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய தயங்க மாட்டார்கள். செந்தில் பாலாஜி உள்ளிட்ட பலரது பெயரும் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளது லிஸ்டில் இருப்பதால் நிச்சயம் எப்ப வேண்டுமானாலும் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களில் தற்பொழுது திமுகவின் தலைமை இருக்கிறது. மேலும் தவறு செய்துவிட்டோம் என்று தற்பொழுதுதான் ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறார். அதிமுகவில் இருந்து வந்தவர்களுக்கு பதவிகளை வழங்கி அவர்கள் தவறு செய்வதற்கு நாமே அதற்கு காரணமாக மாறிவிட்டோம். திமுகவின் நிர்வாகிகளுக்கு வாய்ப்புகளை கொடுக்காமல், மக்களுக்கு நல்லது செய்யாமல் தற்பொழுது அடுத்த 25 ஆண்டுகள் மிகவும் ஆட்சியை இழக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம் என்றும் செந்தில் பாலாஜி அவர்கள் உண்மைகளை கூறினால் நிச்சயம் அது கோபாலபுர குடும்பத்திற்கு சிக்கலாக மாறும் என்ற தகவலும் ஸ்டாலினுக்கு தற்பொழுது தெரிய வந்துள்ளது. செந்தில் பாலாஜியின் பக்கம் அமலாக்கத்துறை அதிகாரிகள், CBI துறை அதிகாரிகள் நெருங்கிவிட்டார்கள். மேலும் கைது நடவடிக்கை மேற்கொண்டால் நிச்சயம் அதற்கான தண்டனை என்பது எத்தனை ஆண்டுகள் வழங்கலாம் என்பதை மக்களாகிய நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். வங்கி கணக்கை முடக்கம் செய்வது சரியா என்பதையும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.